ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பேபி ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 7 to 12 months குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு 2 ஸ்பூன் அரிசி எடுத்துகிட்டு ஊற வச்சு கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேங்க. ஒரு ஏலக்காய், 2 பூண்டு பற்கள் தோல் உரித்து போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு சின்னதாக ஸ்டார் சோம்பு, சின்ன துண்டு இஞ்சி வந்துட்டு தோல் சீவி போட்டிருக்கேங்க. புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி நான் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ஃபுட் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகரித்து தரக்கூடியதுங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு புதினா இலைகள், பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு இது எல்லாமே சேர்த்துருக்கோம், பட்டை எல்லாமே சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு கமகமன் வாசனையோட குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா 1 வயதுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு கம்மியாகவே சேர்க்குறது ரொம்ப நல்லது. இதில் வந்துட்டு புதினா இலைகள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி வந்து நான் இப்போ தாங்க சேர்க்குறேன். சின்ன பீஸ் போட்டாலே போதும், ஒவ்வொன்றுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டோம்னாலே போதுங்க. இப்போ வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நாம் வந்துட்டு இப்போ குக்கரில் நான் குழந்தைங்களுக்குன்னே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன குக்கர் வாங்கி வச்சுக்கலாங்க. இந்த ஸ்பூனில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னாலே போதும். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 விசில் விடணுங்க. இது எல்லாமே சேர்ந்து வெந்து வந்துடும். நாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு அளவுலாம் இல்லைங்க. நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அரைச்சி தான் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சூப்பராக பார்த்திங்கன்னா இல்லை வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், இது 7 மாதத்திலேருந்து 12 மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு இந்த பேபி ஃபுட் வந்துட்டு நம்ம கொடுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு நம்மளோட உணவுகளையும் வந்துட்டு நம்ம பழக்கப்படுத்துறதுக்காக இந்த அடிப்படையாக இந்த வாசனையோட இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால் குழந்தைங்க வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம அந்த குக்கரையே நம்ம வச்சுட்டு நம்ம அரைச்சது வந்துட்டு இதில் சேர்த்துக்க போகிறோங்க. எப்போவுமே மிக்சியில் அரைச்சதை நம்ம உடனே வந்துட்டு அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நாம் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிடணுங்க. ஹீட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஆற வச்சுட்டு வெதுப்பாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே பிள்ளைகளுக்கு வந்துட்டு செரிமான சக்தியும் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னு சொன்னால் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போயே நம்ம இன்னொரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்க்குறனால குழந்தைங்க வந்துட்டு நல்ல ஒரு கொழுன்னு நல்ல ஸ்கின்னாக வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங்காக வளருவாங்க. இந்த வாசனை வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் உப்பு பத்தலை, உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை, அரை உப்பாக தாங்க இருக்கணும். உப்பு பத்தாதனால நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் இட்லியவே கொடுத்துட்ருப்பாங்க. குழந்தைங்களும் வந்துட்டு போர் அடிச்சுட்டு மற்ற உணவுகளை வந்துட்டு கொஞ்சம் பெருசானா சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஹெல்த்தியாக நோய் எதிர்ப்பு சக்தியோட விரும்பி சாப்பாடை வந்துட்டு விரும்பியும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடணுங்க. நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம அரைச்சோன்னா அப்படியே கொடுத்துடக்கூடாதுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கமகமன் வாசனையோட அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இந்த வாசனை பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு நல்ல வாசனையோடு இருக்குங்க. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அது மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஃபோர்ஸ் பண்ணி எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு ஊட்டக்கூடாது. உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.